வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பாலாவா சார்? நீ முழு கதையும் கேட்கணும். கேட்டால் தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்கள் சொன்னோடனே பாலாவா நம்ம பாலாவா வழக்கமாக பாலாவான்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தான்டா இந்த மாதிரி நல்லது பண்றவங்கள கூட அவன் ஒரு ஃப்ராடு, மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேபிஒய் பாலா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் பண்றதுலாம் ஃபேக்கு, அவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு. கேபிஒய் பாலா வந்து சர்வதேச கைகூலி அப்படின்லாம் சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து பேட்டியில பேசியிருக்காரு. கேபிஒய் பாலானா வந்து ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டாரு. இதே மீடியா தான் கேப்டன் விஜயகாந்த் சாரையும் ஒரு தப்பா மீடியால போர்ட்ரேட் பண்ணி அவர் பேரையே அழிச்சானுங்க. இப்ப அவர் இது மாதிரி மக்களுக்கு உதவி செய்யறாங்களா, இது வந்து சில பேருக்கு பொறுக்கலன்னு நல்லாவே தெரியுது. அதனால இவர் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. இப்போ கேபிஒய் பாலானா என்னடா தப்பு செஞ்சாரு? மக்களுக்கு உதவி செஞ்சாரு. சில அரசியல்வாதிகள் இருக்கானுங்க, மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மக்களுடைய காசையே கொள்ளடிச்சிட்டு இவனுங்க ஜாலியா இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து இங்க கேள்வி கேட்க மாட்டானுங்க. இது மாதிரி யாராச்சும் மக்களுக்கு உதவி செஞ்சா அவங்கள வந்து மக்களுக்கு பிடிச்சா இங்க இருக்கவனுங்களுக்கு எல்லாம் எரியுது. இவன் எப்படா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம கேபிஒய் பாலானாக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பேசுறது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல கரெக்ட்னு போட்டு விடுங்க.